இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாங்கள் இந்த மாலை நேரத்துல உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் வருத்தத்தோடு, பாரத்தோடு, பாவத்தோடு, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்ட போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வசனமானது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்ன எல்லாரும் என்னிடத்துல வாங்க. என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்க இந்த கிராமத்தில் அநேக வருஷங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களுக்காக வருத்தத்தோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீங்களா? இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் நீங்க காது கொடுத்து கேட்டால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வருத்தங்கள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாற்றக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருந்த, 12 வருஷமாக தீராத வியாதி. ஆனா அந்த ஸ்திரீயாளர்களுக்கு அநேக ஆஸ்தி இருந்தது, வசதிகள் இருந்தது, எல்லாமே அந்த சகோதரிக்குள்ள இருந்தது. ஆனா அவளுக்குள்ள தீராத வியாதி. எங்க போனாலும் எவ்வளவுதான் செலவழித்தாலும் அந்த வியாதியிலிருந்து அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலையே இல்லை, ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஆஸ்தி இருந்தது, எல்லாமே இருந்தது, ஆனா அவர் சரீரத்துல சுகம் இல்ல. எத்தனையோ மருத்துவர்களை தேடி போனா, எத்தனையோ வைத்தியர்களை தேடி போனா, ஆனா சற்றாகிலும் சுகமடையவில்லை என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கலக்கத்தோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு அவர் புலம்பிக் கொண்டு உட்கார்ந்த ஒரு சூழலிலே இயேசு கிறிஸ்து அந்த ஊர் வழியாய் வருகிறார் என்று அவர் காதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு அந்த 12 வருஷமான பெரும்பாலும் ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடிக்கொண்டு போனார். எப்படியாகிலும் இந்த நாளிலே நான் சுகமடைய வேண்டும், எத்தனையோ பணத்தை நான் செலவழிச்சிட்டேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசுவிடத்தில் போனால் இந்த வியாதியிலிருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு சுகத்தையும் சமாதானத்தை தருவார் என்று எண்ணி திரளான கூட்டத்தின் மத்தியிலே அந்த வியாதியான ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடின போது அந்த கூட்டத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அந்த 12 வருஷமான அந்த உதிரப்போக்கு நின்று அவர் சுகமடைந்தாள். என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்களும் கூட எத்தனை வருஷங்களாக இந்த காரியத்திற்காக நீங்க வருத்தத்தோடு, பாரத்தோடு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வருஷத்துல, இந்த 2025 வருஷத்தை ஜனவரியில அநேக காரியங்களை நீங்க முடிவெடுத்திருப்பீங்க. எத்தனையோ வருஷங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. இந்த 2025 வருஷத்திலாவது என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாறாதா, என் கண்ணீர் மாறாதா, என் வியாதி மாறாதா, என் பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த போத வஸ்துகளை ஒரு விடுதலை கொடுக்க முடியாதா அப்படிங்க ஏக்கத்தோடு, பாரத்தோடு தான் இந்த வருஷத்தை நீங்க துவக்கி இருப்பீங்க. ஆனா ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. கொஞ்சம் நீங்க நாங்க சொல்லுற வார்த்தைகளை கேளுங்க. அந்த 12 வருஷமாக ஸ்திரீயால அப்படிதான் இருந்தா, பல வருஷமாக வியாதியோடு இருந்தால், எவ்வளவு பணத்தை செலவு செஞ்சால், ஆனா அவன் வருத்தம் பாரம் நீங்கள. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் சமூகத்துக்கு போன போதுதான் ஒரு நிரந்தரமான விடுதலையும், நிரந்தரமான சந்தோஷத்தை, சமாதானத்தையும் அந்த சகோதரி அடைந்தாள். இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தை நீங்க கேட்டு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு சமூகத்துல அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது நிச்சயமாக உங்க வருத்தம், உங்க பாரம், உங்க துக்கம், உங்க கண்ணீர் இருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீராக பாடுகள் இருந்தாலும் சரி,
அது மனுஷனால் தீர்க்க முடியாது, சொந்த பந்தங்களால தீர்க்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது நிச்சயமாக உங்க வருத்தங்கள், உங்க பாரங்கள், உங்க சஞ்சலங்கள் நீங்கி அவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதே வேதத்தில் இன்னொரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார். 38 வருஷமாக அவர் வியாதிஸ்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 38 வருஷமாக ஒரு இடத்திலே படுத்துக் கொண்டு அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு வாரம் இந்த 38 வருஷமாக இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா? மற்ற மனுஷர்களை போல நான் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அந்த மனுஷனை ஏங்கிக் கொண்டு 38 வருஷமாக ஒரே இடத்திலே படுத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி போனார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வியாதியஸ்தரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடனே அந்த 38 வருஷமாக வியாதியா இருந்த மனுஷன் சுகமடைந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்க எத்தனை வருஷங்களாக வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டு நீ தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க கேட்கலாம், அந்த வருத்தம், இந்த பாரம், இந்த கண்ணீர், இந்த சாபத்திலிருந்து நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம். வேதவசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வை இல்லை. நீங்க எவ்வளவு பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்தை நிமித்தம் உங்க குடும்பங்களே பிரச்சனைகள் அதிகமாக வந்து சேரும். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. என்ன காரணம்? பாவத்தின் நிமித்தம் நாங்க இப்படிப்பட்ட காரியம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது. நீங்க மாதம் எல்லாம் வேலைக்கு போவீங்க, அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்யணும், எப்படியா அந்த கடனை கொடுக்கணும்னு நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்க மாதம் முழுவதும் சம்பாதிச்சாலும் அந்த சம்பளமானது உங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படாது. எது நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனை அவன் வாழ்க்கையை சந்தோஷத்தை சமாதானத்தையும் பார்க்க முடியாது. நீங்க தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டால் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க, மனுஷனால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் அறியாத காலங்களிலே நாங்களும் வருத்தத்தோடு பாரத்தோடு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்க வாழ்க்கையில் வாழ்க்கை மாறாதா? என் கடல் பிரச்சனை மாறாதா? என் கண்ணீர் மாறாதா? எனக்கு சமாதானம் கிடைக்காது என்று நாங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாத காலத்திலே அநேக நாட்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப நாங்க சொல்லுகிறபடியே எங்களுக்கும் அந்த நாளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை கேட்டு எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பி எல்லாவற்றையும் விட்டுவிட்ட போது நாங்கள் எதிர்பார்த்த அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தின் நிம்மதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தார். நடக்காத ஒரு காரியத்தை நாங்கள் உங்க மத்தியிலே சொல்லல, நடந்த விஷயங்களை தான் உங்க மத்தியில் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனங்களே, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், வியாதிகள் மத்தியில் இருந்தாலும், பாடுகள் மத்தியில் இருந்தாலும், கடன் பிரச்சனை மத்தியில் இருந்தாலும், தேவைகள் மத்தியில் இருந்தாலும், உங்க வருத்தங்களை, பாரங்களை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்க சொல்லி பாருங்க. அவர் காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணுகிறவர். வேதவசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமயமாய் இருக்கிற தேவன். உண்மையாய் எந்த மனுஷன் ஆண்டவராக இயேசுவே என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த சாபத்திலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை விடுதலை தாங்கப்பாடு நீங்க உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு சமயமாய் இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இது மனம் திரும்ப வேண்டிய காலம். மனம் திரும்பும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். மனம் திரும்பிட்டா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டீங்களா? நீங்கள் எதிர்பார்க்காத நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, விசேஷமாக இன்னொரு காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லும்படியாக வந்திருக்கிறோம்.
மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. மனிதோட வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போவதற்காக மனுஷனை இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படைக்கலைங்க. பரலோகம் ஒண்ணு உண்டு, நரகம் ஒண்ணு உண்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில வாழ்க்கையிலே நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படி சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்களால் அழிவில்லாத நித்தியமான ஒரு பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. நீங்க இதெல்லாம் சொல்லிக்கீங்க, என் இசைப்படிதான் வாழ்வேன், நீங்க எனக்கெல்லாம் ஆலோசனை சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லிக்கொண்டு உங்க பாவத்திலே நீங்க வாழ்ந்து மறித்தீர்களால் அழியாத அக்கினி கடல் உண்டுங்க. அங்க போனா ஒரு மனுஷன் திரும்பி வர முடியாது. அந்த இடத்துக்கு போனா ஒரு மனுஷன் வர முடியாது. இது கடைசி காலம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நான் வரும் காலங்களிலே இந்த பூமியிலே சில அடையாளங்கள் நடக்கும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த பூமியை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையிலே பூமி எரிச்சு உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. குளவை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு விரோதமான எறும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம் டிவி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கொண்டு செய்தி மூலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டால் பரலோகம் என்கிற ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வார். நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்திலே நம் மருத்துவங்களால் நரகம் என்கிற அக்கினி கடலில் நம்ம தள்ளப்படுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் நாட்களிலே நம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கும் போது நிச்சயமாக மகிமையான பரலோக ராஜ்யத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். யாருக்கோ எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ மாதங்கள் நம்ம கொடுத்திருப்போம். கொடுக்கப்பட்ட இந்த ஜீவ நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆனா நம்ம கஷ்டத்திலே பாடுதலையும் வியாதிகள் மத்தியில் தேவைகள் மத்தியில் இருக்கும்போது சொந்த பந்தங்கள் நமக்கு உதவ மாட்டாங்க, நம்மளை புறம்பாக தள்ளுவாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனும் அது புறம்பாக தள்ளுகிற தேவன் இல்ல. அவர் பாவிகள் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை